பிரேக்ஃபாஸ்ட்க்கு காய்கறிலாம் சேர்த்து செய்கிற சேமியா உப்புமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். இங்கே நான் பேனில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சேமியாவை சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். தண்ணியை இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி சேமியாவை எடுத்து வச்சுக்கிங்க. இங்கே பேன் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4 முந்திரி எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கூடவே ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே வந்து நான் ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். சேமியா வேக வைக்கிறப்பே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நான் காய்க்கு மட்டும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம், வதக்கி விட்டாலே வெந்துடும். இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிங்க. இதில் வந்து நான் நிலக்கடலையும் முந்திரியும் சேர்த்துருக்கேன், அது ஆப்ஷனல் தான். அது சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்ப. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான காய்கறிலாம் சேர்த்து செய்கிற சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.